Bonjour à tous, j'espère que vous allez bien. Aujourd'hui, sur French Academy Tamil, vous allez apprendre des phrases très utiles à prendre un rendez-vous chez le médecin. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய French Academy தமிழ் வீடியோவில் நீங்களாகவே பிரெஞ்சில் கதைத்து மருத்துவரிடம் செல்வதற்கு rendezvous எடுப்பதற்கான வாக்கியங்களை கற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். இதில் rendezvous எடுப்பதற்காக கேபினெட் மெடிக்கலில் வேலை செய்பவர், அதாவது லா சுக்ரித்தார் என்று சொல்வோம், அவரிடம் வினாவும் வினாக்களையும் அவர் உங்களிடம் சொல்லும் பதில்களையும் பார்க்கலாம். இந்த வாக்கியங்களை கற்றுக்கொண்டால் இனிமேல் யாருடைய உதவியுமின்றி நீங்களாகவே தொலைபேசியில் கதைத்தோ அல்லது நேரடியாக சென்றோ மருத்துவரை சந்திப்பதற்கான rendezvous எடுக்க முடியும். இந்த வாக்கியங்களை பார்ப்பதற்கு முன்னர் ஃப்ரெஞ்ச் அகாடமி தமிழ் சேனலுக்கு நீங்கள் புதிதாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து அருகில் வரும் பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் என்ற பட்டனை கிளிக் செய்யும் பொழுதுதான் நான் போடும் வீடியோக்களை உடனுக்குடன் நீங்கள் பார்த்து பயன்பெற முடியும். ஒனிவா. முதலாவதாக மருத்துவரிடம் எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட், அதாவது rendezvous வேண்டும் என்று கேட்பதற்கு பல வழிகள் இருக்கின்றன. இவற்றை தருகின்றேன். இவற்றில் உங்களுக்கு எது இலகுவாக இருக்கின்றதோ அதை கற்றுக்கொண்டு கதைக்க முடியும். முதலாவதாக Bonjour madame, je voudrais un rendez-vous avec le docteur Ben s'il vous plaît. இங்கு மரியாதையாக கேட்பதற்காக voudrais, je voudrais என்றால் எனக்கு வேண்டும், un rendez-vous ஒரு சந்திப்பு, avec le docteur Ben டாக்டர் பென்னுடன் எனக்கு ஒரு சந்திப்புக்கான rendezvous வேண்டும். இதனை இன்னொரு வகையில் je voudrais prendre un rendez-vous avec le docteur Ben s'il vous plaît என்றும் கேட்க முடியும். அதாவது நான் டாக்டர் பென்னுடன் ஒரு rendezvous எடுக்க விரும்புகிறேன் என்ற அர்த்தத்தில் இது வரும். Je voudrais prendre un rendez-vous avec le docteur Ben s'il vous plaît. இரண்டாவதாக Bonjour, j'aimerais prendre un rendez-vous avec le docteur Ben s'il vous plaît. நான் டாக்டர் பென்னுடன் ஒரு rendezvous எடுக்க விரும்புகிறேன். இங்கு j'aimerais prendre rendez-vous என்றும் சொல்ல முடியும், j'aimerais prendre un rendez-vous என்றும் சொல்ல முடியும். இங்கு மரியாதையாக ஒரு விடயத்தை கேட்பதற்காக கண்டிஷனல் வினை பகுதியை பாவிக்கின்றோம். இங்கு aimer என்ற வினை சொல், அதாவது விரும்புதல் என்ற அர்த்தம். j'aimerais அதனோடு verb infinitive சேர்த்து j'aimerais prendre என்று இதில் பாவிக்கின்றோம். மூன்றாவதாக Est-ce que je pourrais avoir un rendez-vous avec le docteur Ben s'il vous plaît? Est-ce que je pourrais avoir un rendez-vous avec le docteur Ben s'il vous plaît? இதனுடைய அர்த்தம், நான் டாக்டர் பென்னுடன் ஒரு rendezvous வைக்க முடியுமா? இதில் எஸ்கு என்ற வினா வடிவத்தை நீக்கிவிட்டும் je pourrais avoir un rendez-vous avec le docteur Ben s'il vous plaît என்று வினாவாகவும் கேட்க முடியும். நான்காவதாக தொலைபேசியில் அழைத்து கேட்கும் பொழுது Bonjour madame, je vous appelle pour prendre rendez-vous avec le docteur Ben s'il vous plaît. Bonjour, je vous appelle pour prendre un rendez-vous avec le docteur Ben s'il vous plaît. இதனுடைய அர்த்தம் je vous appelle, நான் உங்களுக்கு அழைத்திருக்கின்றேன், pour prendre rendez-vous, rendez-vous எடுப்பதற்காக, avec le docteur Ben டாக்டர் பென்னுடன், அதாவது நான் டாக்டர் பென்னுடன் ஒரு rendezvous எடுப்பதற்காக உங்களுக்கு அழைத்திருக்கின்றேன். இங்கு je vous appelle என்பதை
je veux téléphone என்றும் கூற முடியும். ஐந்தாவதாக, est-ce que vous pouvez me donner un rendez-vous avec le docteur Ben pour la semaine prochaine, s'il vous plaît? இங்கு vous pouvez me donner என்பது நீங்கள், me என்றால் எனக்கு, donner தர முடியுமா, ஒரு rendez-vous avec le docteur Ben, டாக்டர் பென்னுடன், pour la semaine prochaine என்றால் அடுத்த கிழமைக்கு டாக்டர் பென்னுடன் எனக்கு ஒரு rendezvous தர முடியுமா. ஆறாவதாக, லெபரட்டோர் ஒன்றில் சென்று இரத்த பரிசோதனை செய்வதற்காக ஒரு rendezvous, அதாவது ஒரு அப்பாயின்மெண்ட் தாருங்கள் என்று கேட்பதற்கு je voudrais prendre un rendez-vous pour une prise de sang, s'il vous plaît என்று கேட்கலாம். நான் இரத்த பரிசோதனை செய்வதற்காக ஒரு rendezvous எடுக்க விரும்புகிறேன். ஏழாவதாக, கொரோனா தடுப்பூசி போடுவதற்காக ஒரு rendezvous எடுக்க விரும்புகிறேன் என்பதற்கு je voudrais prendre un rendez-vous pour faire le vaccin contre la COVID-19. அடுத்ததாக, எனக்கு ஒரு rendezvous வேண்டும் என்று கேட்ட கேள்விக்கு la secrétaire, செயலாளர், cabinet மெடிக்கலில் வேலை செய்பவர் உங்களை கேட்பார், எப்பொழுது உங்களுக்கு rendezvous வேண்டும். இதனை quand voulez-vous venir, எப்பொழுது நீங்கள் வர விரும்புகிறீர்கள், அல்லது quel jour vous arrange, அதாவது எந்த நாள் உங்களுக்கு ஓகேயாக இருக்கும் என்ற அர்த்தத்தில் வரும். உதாரணமாக, mardi ça vous convient, அதாவது செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு வசதியாக இருக்குமா என்று கேட்பார்கள். இன்னொரு வகையில் mardi prochain à 9h ça vous va, வருகிற செவ்வாய்க்கிழமை 9 மணிக்கு உங்களுக்கு ஓகேயா. இதற்கு உங்களுக்கு சம்மதம் என்று சொன்னால் c'est parfait merci என்று கூறலாம், அல்லது bon d'accord pour mardi à 9h c'est parfait என்றும் கூறலாம். உங்களுக்கு அவர்கள் கூறிய நேரம் நாள் வசதிப்படாது என்று கூறுவதற்காக non je suis désolé, est-ce que ce serait possible demain matin, நாளை காலை சாத்தியமா. இதற்கு la secrétaire நாளை காலை இடம் இல்லை, நீங்கள் விரும்பினால் வெள்ளிக்கிழமை பின்னேரம் இடம் இருக்கின்றது என்பதற்கு ah non je suis désolé, demain matin il n'y a plus de place, vendredi soir si vous voulez. அடுத்து jeudi à 10h ça vous convient, வியாழக்கிழமை 10 மணிக்கு உங்களுக்கு வசதியா என்று அவர்கள் கேட்கும் பொழுது எந்த நேரமாக இருந்தாலும் எனக்கு சமம் என்று சொல்வதற்கு ça m'est égal à n'importe quelle heure, இதுவே எந்த நாளாக இருந்தாலும் எனக்கு சமம் என்று கூறுவதற்கு ça m'est égal n'importe quel jour, ça m'est égal n'importe quel jour. அடுத்ததாக, எனக்கு ஒரு rendezvous வேண்டும் ஆனால் அவசரமில்லை என்று சொல்வதற்கு je préfère un rendez-vous, ce n'est pas urgent, je préfère un rendez-vous, ce n'est pas urgent. அடுத்ததாக, எனக்கு டாக்டர் பென்னுடன் ஒரு rendezvous வேண்டும், நாளை காலை சாத்தியம் இருக்கிறதா என்று கேட்பதற்கு je voudrais un rendez-vous avec le docteur Ben, est-ce que ce serait possible demain matin. அதற்கு கேபினெட் மெடிக்கலில் வேலை செய்பவர் இல்லை, நாளை காலை ஏற்கனவே இடம் நிரம்பிவிட்டது, நான் உங்களுக்கு வெள்ளிக்கிழமை முதலாவது rendezvous 8 மணிக்கு தருகிறேன். இதனை non je suis désolé madame, demain matin c'est déjà complet, je peux vous proposer vendredi
à la première heure à 8 heures. இங்கு à la première heure என்பது première rendez-vous, முதலாவது rendez-vous. அடுத்து நேரம் எல்லாவற்றையும் குறித்த பின்னர் இறுதியாக est-ce que vous êtes déjà venu? நீங்கள் ஏற்கனவே இங்கு வந்திருக்கிறீர்களா? அடுத்து vous avez un dossier chez nous? எங்களிடம் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் இருக்கின்றதா? ஆம் என்று சொன்னால் oui, je suis une patient de docteur Ben. Je suis madame Monique. நீங்கள் ஆணாக இருந்தால் je suis un patient de docteur Ben என்று கூற வேண்டும். இல்லை, இதுதான் முதல் தடவை உங்களிடம் வருவது என்றால் non, c'est la première fois que je viens chez vous. அடுத்து லெபரட்டோர் ஒன்றில் இரத்த பரிசோதனைக்காக rendezvous எடுக்கும் பொழுது அவர்கள் மறக்காமல் தண்ணீர் குடிக்காமல் சாப்பிடாமல் வரவும் என்று சொல்வார்கள். இதனை n'oubliez pas de venir à jeun. N'oubliez pas de venir à jeun. À jeun என்றால் sans avoir mangé ni bu. இறுதியாக நம்முடைய பெயரை பதிந்து கொள்வதற்காக vous êtes monsieur அல்லது vous êtes madame என்று கேட்பார்கள். அதற்கு உதாரணமாக மடமாக இருந்தால் je suis madame Monique. உங்களுடைய பெயர் வேண்டும் என்றதை இன்னொரு வகையில் je vais prendre votre nom s'il vous plaît என்று கேட்பார்கள். அடுத்து தொலைபேசி இலக்கம் வேணும் என்பதை votre numéro de téléphone, அதற்கு நாம் c'est le 06 13 15 55 14. இவ்வாறு இரண்டு இலக்கங்களாக தொலைபேசி இலக்கத்தை கூற வேண்டும். அடுத்து rendezvous-வினுடைய நாள் திகதி என்பவற்றை குறித்த பின்னர் très bien, c'est noté. donc mercredi 15 à 18 heures என்று சொல்வார்கள். இதற்கு நாம் c'est parfait, je vous remercie என்று கூறி முடிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பிரெஞ்சு மொழியில் கதைத்து எவ்வாறு மருத்துவர் ஒருவரை சந்திப்பதற்கான rendezvous எடுக்க முடியும் என்பதை பார்த்தோம். அடுத்த வீடியோவில் எடுத்த rendezvous-வினுடைய நேரம் நாளை மாற்றம் செய்வதற்கும் அல்லது கேன்சல் செய்வதற்கும் எவ்வாறு கதைக்க வேண்டும் என்பதை பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமானதாக இருந்தால் மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள், லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து அருகில் வரும் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.